இந்த சங்கத்தார் நீர் வாழ வேண்டும். நான் அறிந்த உண்மையை ரகத்தை சொல்லுகிறேன் கேள்வி. நான் அறிந்த உண்மை எதுன்னு கேட்டான். ஓடுகின்ற காற்றை ஆசான் துணை கொண்டு பூர்வமத்தி செலுத்தி விட்டேன். அந்த செலுத்திய காற்றுக்கு ஆன்மா என்று பொருள் உண்டு. அது ஜீவகாரண்யம் அல்லது அது ஜீவ சமாதின்னு சொல்லுவான். ஒரு ஆசான் என்ன செய்தார், செலுத்தி வச்சிருக்கிறேன். ஆசான் சுப்பிரமணியர் என்ன செய்தார், உள்ளே தங்கியிருக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் பெறுவதற்கு நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இப்போ இல்லாட்டா சும்மா திரும்ப திரும்ப பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த ரகசியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காற்று உள்ளே தங்குவதற்குரிய தங்கி தேகத்தை சுத்தம் செய்து இந்த தேகத்தை ஒளிவுடமாக்குவதற்கு வாய்ப்பு இருந்தும் அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த காலம் உள்ளம் போதே இந்த வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது தான் இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை வெளியிட்டிருக்கிறோம். ஆகவே அன்பர்களை இதை படித்து பயனடை வேண்டுகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து ஜீவகாருண்யத்தை பழகிக்க வேண்டும். கட்டாயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, உறுதியாக புலால் உண்ணக்கூடாது. கட்டாயமாக, நிச்சயமாக, உறுதியாக, சத்தியமாக மாத 20க்கு அன்னதான் செய்தியாக வேண்டும். ஆகவே இந்த கொள்கை கடைபிடிச்சிங்கனால் இந்த பெருகரிய வாய்ப்பை பெறலாம், ஆன்ம ஜெயம் பெறலாம். ஆன்ம ஜெயம் எதுன்னு கேட்டான். ஆன்ம ஜெயம் என்பதே மூச்சு காட்ட வசப்படுத்தல், ஆன்மாவாகிய மூச்சை புருமத்தை செலுத்தி வைத்தல், அது ஜீவ சமாதி. அந்த வாய்ப்பை நீங்கள்லாம் பெற வேணும்னு சொல்லி அந்த வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்க வேணும். அந்த வாய்ப்பை நீங்களும் பெற்று எல்லா வளமும் நலம் பெற்று ஞானவாள் பெற்று மரணமெல்லா பெருவாள் பெற வேணும் என்று எல்லாம் வல்ல ஆசான் ஞான பண்டிதன் சுப்பிரமணியரை வணங்கியும் ஆசான் அகத்தீசனை வணங்கியும் உங்களை